ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 9வது வசனம். நானே வாசல், என் வழியை ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறப்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆண்டவராக இயேசு சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நானே வாசல். நம்முடைய இரட்சகராகிய தேவன்தான் வாசல். அவர் எப்படி வாசல்? அந்த வாசல் வழியாக எப்படி பிரவேசிப்பது என்றால், நம்முடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதற்கு, மீட்கப்படுவதற்கு, மீட்படைவதற்கு இயேசு கிறிஸ்து என்ற ஒருவர் தான் வழி, வேறு ஒருவர் இல்லை. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்போ இயேசு தம்மை வாசல் என்று சொல்லுவதற்கு காரணம், அவருடைய இரத்தத்தினால் அடைக்கப்பட்டிருந்த வழிகள் இயேசு கிறிஸ்துவின் தியாக பலியினாலும் அவர் இரத்தத்தினாலும் அது திறக்கப்பட்டிருக்கிறது. அதன் ஊடாக, அதன் வழியாக நாம் பிரவேசிக்கும் பொழுது தான் ரட்சிக்கப்படுகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால திறக்கப்பட்டிருக்கிற வாசல் அது இடுக்கமானது. அப்போ ஆண்டவர் வாசல் சொல்லும் பொழுது வேதத்தில் நிறைய பகுதிகளில், நிறைய இடத்துல அந்த வாசலை குறித்து நிறைய காரியங்களை பார்க்க முடியும். திருடன் திருடவும் கொல்லவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான், ஆனால் நானோ பரிபூர்ணப்படவும் ஜீவன் உண்டாயிருக்கவும் நான் வந்தேன். அப்போ மெய்ப்பன் வாசல் வழியாக பிரவேசிக்கிறான், திருடனோ கொல்லைப்புற வழியாக வருகிறான். அப்போ ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஒரு வாசலை அவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அந்த வாசல் வழியாய் இப்போ நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய விருந்து ஒன்றை ஒரு எஜமான ஆயத்தப்படுத்துகிறார். அந்த விருந்துக்கு ஆட்களை அழைக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் பல்வேறு காரணங்களை சொல்லி அந்த விருந்துக்கு அவர்கள் வரவில்லை. ஒருவன் சொல்லுகிறான், நான் இப்போ தான் திருமணம் பண்ணியிருக்கேன், அந்த விருந்துக்கு வரக்கூடாது. திருமணம் பண்ண வந்தாயே விருந்துக்கு வரணும். ரெண்டாவது ஒருத்தவன் சொல்லியிருக்கேன், நான் வயல் நிலம் வாங்கியிருக்கேன், அதை போய் நான் பார்க்கணும். பார்க்காமலே ஒரு வயல் நிலத்தை வாங்கினேன். ரெண்டாவது மூன்றாவது ஒருத்தவன் சொல்கிறான், நான் இப்போ தான் மாடு வாங்கியிருக்கிறேன், அந்த மாட்டை போய் இப்போ தான் செக் பண்ணி பார்க்கணும். ஏண்டா, மாட்டை செக் பண்ணி பார்க்காமலே வாங்கினேன், நீங்கள் பணம் கொடுத்து, அது நல்ல மாடா கெட்ட மாடான்னு தெரியாமல் வாங்கிட்டு இப்போ போய் செக் பண்ண போகிறேன். அப்போ ஆண்டவர் தம்மை அழைத்த விருந்துக்கு, அதாவது அவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிற நன்மைகளுக்கு வருவதற்கு இவர்களுக்கு மனம் இல்லை. அப்போ எஜமானுக்கு கோபம் வந்துடுச்சு. கோபம் வந்தோடனே அவர் சொல்கிறாரு, வழி அருகே, தெரு ஓரத்தில், வேலிக்கு அருகில் அங்கங்கே நின்று கொண்டிருக்கிற சும்மா நிற்கிறானுங்களா, அவனுங்களாம் கூப்பிட்டு வந்து என் பந்தியை நிரப்புங்கள். அவங்க அந்த விருந்து சாலைக்குள்ளே வாசல் வழியாக தான் வரணும். அப்போ வாசல் வழியாய் வந்து எல்லாம் உள்ளே உட்காந்துருக்காங்க, அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, வர்றாங்க, வந்து உட்காந்துட்டாங்க. அதில் ஒருத்தவன் அடுக்கு வஸ்திரத்தோடு உட்காந்துருக்கான். அப்போ எஜமான் கேட்குறாரு, இவன் எப்படி இங்கே வந்தான்? அழைத்தது இவங்க ஆளுங்க தான், ஆனால் இந்த அழுக்கு வஸ்திரத்தோடு இவன் எப்படி இங்கே வந்து உட்காந்தான்? எல்லாரும் வெண் வஸ்திரத்தோடு இருக்கிறாங்களே, இவன் மட்டும் எப்படி அடுக்கு வஸ்திரத்தோடு இருக்கிறான் அப்படின்னு அவனை அழுகையும் பற்கடிக்கும் உள்ள இடத்துல தூக்கி போடுங்க. அந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கும் பொழுது அவன் ஏதோ பைபாஸ் பண்ணி உள்ள வந்திருக்கான் அந்த விருந்து சாலைக்குள்ள. அப்ப ஆண்டவரை எந்த விஷயத்திலையும் ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிற ஒரு கூட்டம், அது எந்த விஷயத்தில் ஏமாற்ற முடியாது என்பது இதற்கு மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் வாசல் இடுக்கமான வாசல்.
இந்த இடுக்கமான வாசலுக்குள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இடுக்கமான வாசலுக்குள்ளே பிரவேசிப்பது கொஞ்சம் கடினம்தான். ஆனால் அந்த இடுக்கமான வாசலுக்குள்ளே நம்ம பிரவேசித்து விட்டால் உள்ள நமக்கு ரட்சிப்பு, உள்ளும்பும் புறம்பும் நமக்கு அங்கே மேய்ச்சல். அப்போ ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வாசல் வழியாய் பிரவேசிக்க. இப்போ வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, வாசற்க படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். அவர் வாசல். ஆனால் நம்ம இருதயத்தை திறந்தாதான் அவர் உள்ள வர முடியும். அவர் தான் வாசல். அவருடைய இருதயத்தில் அவருடைய ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய ரட்சிப்புக்கு ஏதுவான அவர் தியாக பலியையும் இரத்தத்தையும் நாம் விசுவாசித்து அவரை நம்பும் பொழுது தான் நமக்கு அந்த வாசல் திறக்க அதுக்குள்ளே பிரவேசிக்கிறோம். இயேசு நமக்குள்ளே வாசம் பண்ணணும்னா நம்முடைய இருதயத்தின் கதவு திறக்கப்படணும். இருதயத்தில் அங்கீகரிக்கணும். வாயில் சொல்கிறதில்ல. சில வாயில் நீங்கள் சொல்கிறத பார்த்துருப்பீங்க, இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, ஐயோ அவரை போல ஒரு கடவுள் இல்லைங்க, நான் ராத்திரி தூங்கும் போதோ கண்ணு பிடிக்கும் போதோ எழும்பும் போதோ உட்காரும் போதோ இயேசுன்னு கூப்பிட்டுட்டு தாங்க உட்காந்துருக்கேன். அப்படியா, அவ்வளோ அன்பா உங்களுக்கு இயேசுவின் மேலே அப்படின்னு நம்மளை ஏமாத்துங்க. என்னன்னா என்ன அப்படி சொல்லிட்டா இனி நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இயேசுவின் அன்பை பற்றி நமக்கு சொல்ல மாட்டாங்க. ஒரு சமயம் ஒரு பெரிய அரசியல் பிரமுகர், அவரை நான் ஒரு இடத்துல சந்திக்க வேண்டிய ஒரு சூழல். அப்போ நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அவருடைய பேக்ரவுண்டெல்லாம் அவர் கேட்டாக்க நான் வந்து இந்த வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், அது இந்த கட்சியில் இப்படி நான் இந்த பொறுப்பில் இருக்கேன், அந்த பொறுப்பில் இருக்கேன், இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன்னு சொல்லி அவர் தன்னுடைய பெருமைகள் எல்லாம் லிஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டே வந்தார். சரி, அவங்க அந்த வீட்டார் வந்து அவரை செபித்தற்காக அழைத்திருக்கிறார்கள். அவங்க ரிலேட்டிவ் அவர், அதனால் அழைத்திருக்கிறாங்க. அவர் வந்திருக்காரு. இப்போ நாங்கள் சரி செபிக்கலாம் சொன்ன உடனே அவரை ஒரு மாதிரி உட்காந்துட்டு உடனே அவர் ஜெபம் முடித்தோடனே அவர் சொல்கிறாரு, இப்போ இயேசு என் கண்ணு முன்னாடி தான் நின்னார், நான் பேசினேன் அவர்கிட்ட, நல்லா இருக்கீங்களான்னு விசாரிச்சுட்டு அனுப்பிட்டேன். எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா இருந்தாலும் இயேசு முன்னாடி வந்து நின்னார், அவர்கிட்ட நலம் விசாரித்தேன், அவர்கிட்ட நலம் விசாரிக்கிறார், இவரை நலம் விசாரிக்கல, அவர்கிட்ட நலம் விசாரிக்கிறாரு. விசாரிச்சுட்டு அவர் போயிட்டார். இவர் விசாரித்த உடனே அவர் போயிட்டார். இது எங்கே தப்பாக இருக்க? அதுக்கப்புறம் அவரை பேசி அனுப்பிட்டு அந்த வீட்டாரன் அடைச்ச வீட்டார் புருஷனும் மனைவியின் இடத்துல அவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டவுடனே அந்த பொண்ணு அவங்க அதுதான் அந்த பொண்ணுக்கு தான் அவர் ரிலேட்டிவ், அந்த சிஸ்டருக்கு. உடனே அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் அந்த என்ன கதை விட்டான் பார்த்தீங்கள, ஏசுனார் வந்தாராம், விசாரிச்சானா, இப்படி தான் பாஸ்டர் டுபாக்குருவன், இவன் வந்து அரசியல்வாதி, இவன் இப்படி தான் பண்ணுவான், இந்த ஆள் வந்து மற்ற காரியங்களில் இந்த செய்வினை ஏவுதல் புலிசூனிய இந்த விஷயத்தில் இந்த ஆள் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது, அப்படிப்பட்ட ஆள் அவன். நாங்கள் என்னென்னா எங்கள் வீட்டுக்கு வந்து வரேன்னாரு அவர், இன்றைக்கி நான் வரேம்மா, அந்த பக்கம் தான் வர வேண்டியது இருக்குது, உன்னை வந்து பார்த்துட்டு போகிறேன்னாரு. சரி, அவர் வர்றதே வராரு, நம்ம வீட்டில் அவர் வரும்பொழுது பாஸ்டர் கூப்பிட்டு அவருக்கு ஒரு ஜோம் பண்ணி அனுப்பிடுவோன்னு தான் உங்களை கூப்பிட்டோம். கடைசியில் அவர் நமக்கே வந்து வித்த காமிச்சிட்டு போயிருக்காரு. நான் சொன்னேன், அவர் வித்தெல்லாம் காட்ட முடியாது, இயேசுவின் அன்பை நாம் சொல்லியிருக்கிறோம், அவர் என்ன கதை விட்டாலும் அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த இயேசுவின் அன்பு அவரை நிச்சயம் மாற்றும். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள்
அந்த ஆண்டவருடைய வார்த்தை அவருக்குள்ள நிச்சயம் கிரியை செய்யும். அப்போ பாருங்க, வாசல் அவங்க திறந்து கொடுக்கணும், இருதயத்தை அவங்க திறக்கணும். திறந்தால் தான் உட்பிரவேசிக்க முடியும். அவர் இருதய கதவை தட்டுவார், யாரும் திறக்கலைன்னா உட்பிரவேசிக்க முடியாது. நம்ம நிறைய பேரை பார்ப்போம், இயேசுவின் அன்புக்குள்ளே வர்றதுக்கு அவங்க இருதய கதவை திறக்கவே மாட்டாங்க, கடினமாகவே இருப்பாங்க. கண்ணை முன்னா இயேசு, கண்ணை திறந்தா இயேசு, வாயை முன்னா இயேசு, வாயை திறந்தா இயேசுன்னு சொல்லிட்டு இருப்பானே தவிர அவனுடைய வாழ்க்கையில் பாவத்தை விட்டு மனம் திரும்ப மாட்டான், பரிசுத்தத்துக்குள்ளேயும் வரமாட்டான். ஒரு சமயம் ஒருத்தர்கிட்ட பைபிளை நல்லா வாசிங்க பிரதர் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னார், நான் பைபிள் நல்லா வாசிப்பேன், அந்த யோவான் இதெல்லாம் நல்லா வாசிப்பேன். இந்த கல்வாரி காட்சி வருது பார்த்தீங்களா, அது எனக்கு வாசிக்கிறதுக்கு தெம்பில்லை. இயேசு இப்படி போய் அடிச்சாங்களே அப்படின்ட்டு அதை படித்தாலே எனக்கு பயம் வந்துடும். அதனால் நான் அந்த பகுதியே நான் தொட மாட்டேன். மத்தியிலையும் சரி, மார்க்லேயும் லூக்காவிலையும் சரி, எல்லாத்துலேயும் அதை பைபாஸ் பண்ணிட்டு தான் படிப்பேன். நான் சொன்னேன், அதையும் படிக்கணும்ல பிரதர், அதானே கிறிஸ்துவனுடைய அன்பு நமக்குள்ளே எப்படி வந்துச்சுன்னு. அதான் சார், நாங்கள் அதை படித்தாலே அது என்னவோ பண்ணுது. என்ன பண்ணுது? உன்னை மனம் திரும்ப சொல்லுது, ரட்சிக்கப்பட சொல்லுது, உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை வேணும்னு சொல்லுது. அது வேண்டான்னு சொல்லிட்டு தான் உன் பாவத்திலேயே உன்னுடைய காரியத்திலே நீ திளைத்திருக்க தான் விரும்புகிறாய். விடுதலை பெற விரும்பலை. அவர் இருதயத்தை கதவை தட்டிட்டு தான் இருக்கார். நீ திறக்கலை, திறந்தால் தானே உட்பிரவேசிப்பார். அப்போ அவருடைய இருதய கதவு நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய தியாகத்தினால, அவருடைய ரத்தம் சிந்தினதுனால, அவரை அன்பை நம்ம தியானிக்கும் பொழுது, அவருடைய அன்பை நம்ம நினைக்கும் பொழுது, இயேசுவே எனக்காக தானே இவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொண்டே, ஆண்டவரே என்னுடைய இரட்சகரே அப்படின்னு கூப்பிடும்போது தான் நமக்கு அந்த வாசல் திறக்கப்பட்டு வாசல் வழியாக பிரவேசிக்கிறோம். வாசல் வழியாக பிரவேசிக்கும் போது ரட்சிக்கப்படுறோம். ரட்சிப்பின் அனுபவத்தை நமக்கு தர்றாரு, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நமக்கு தர்றாரு. இந்த அனுபவத்தை இருதய கர்வ பூட்டி வச்சுட்டு இருந்தால் எப்படி ஆண்டவர் உள்ளே வர முடியும்? எப்படி அவர் உள்ளே வந்து பேசுவார்? எப்படி அவர் உள்ளே வந்து இடைபடுவார்? அவர் எப்படி உள்ளே வந்து தம்முடைய ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார்? சிலர்லாம் நான் அந்த அந்த ரொம்ப கடினமாக இருப்பாங்க, ரொம்ப கடினம். ஒரு மனுஷன்லாம் பல வருஷமாக கடினமாக இருந்தார். கேட்டால் என் பிஸ்னஸ் அப்படி, என் லாரி பிஸ்னஸ் அப்படி, அதில் நாங்கள் சில வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது, சில வேலையெல்லாம் என்ன திருட்டு வேலை நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ ரட்சிக்கப்பட்ட நான் அதெல்லாம் செய்ய முடியாது, திருட்டு வேலை பண்ண முடியாது. ஓப்பனாகவே சொன்னார், நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்குது பாஸ்டர், அதெல்லாம் பண்ண முடியாது. ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்து ரட்சிக்கப்பட்டா அதெல்லாம் செய்ய முடியாது. அப்புறம் ஒரு நாள் அவராக ஓடி வர்றாரு, எங்கள் தலைமை போதுகிட்ட ஓடி வந்து, பாஸ்டர் எனக்கு எப்போ ஞானஸ்தானம் தரீங்க? பாஸ்டர் ஒன்றும் புரியல. என்ன ஆச்சு, என்ன நீ வந்து லேட்டாகும் அப்படி இப்படி? என்ன இல்லை பாஸ்டர், எனக்கு ஞானஸ்தானம் வேணும், நான் ரட்சிக்கப்படணும், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறணும். பாஸ்டர் ஒன்றுமே புரியல. சரிப்பா நாளைக்கே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக உடனே ஞானஸ்தான தொட்டியெல்லாம் ஆயத்தப்படுத்தி அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு ரகசியத்தை சொல்கிறார் அவர். என்னன்னா, அவருடைய வேலையில் செய்த திருட்டு, அவர் செய்த எல்லா திருட்டும் அவர் ராத்திரியில் அவரோட கூட கர்த்தர் பேசியிருக்கார். இந்த தப்பெல்லாம் பண்ணுறே மகனே, இன்றைக்கு உன் ஜீவன் போச்சுன்னா நீ என்ன பண்ணுவ, மனம் திரும்பாமல் இன்னும் இப்படியே இருக்கியே அப்படின்னு பேசிட்டாரு. அதனால் அன்றைக்கு காலையிலேயே அல்லறை எஸ்ட்டு வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்துட்டார். இருதயத்தை திறக்கணும். அந்த ஆண்டவர் இருதயத்தை பேசும்போது இருதயத்தை திறந்து கொடுக்கணும். அப்போ தான் ரட்சிப்பு. இன்னைக்கு அவர் ரட்சிக்கப்பட்டு சில ஆண்டுகளாகி இப்போ அவருடைய குடும்பத்தில் திருமணம், அவருடைய குடும்பத்தில் நற்காரியங்கள் நடக்கும்போது அவர் அப்படி தெம்பா நான் ஆண்டோடைய பிள்ளைன்னு நிற்கிறாரு. ஏன் நிற்க முடியுது? அவர் இருதயத்தை திறந்து கொடுத்ததுனால. இருதயத்தை திறந்து கொடுக்கலாம், அந்த மேரேஜ்லேயோ அந்த மற்ற காரியத்திலையோ ஆண்டவர் அங்கே நிற்க மாட்டார்.
அதாங்க அதான் மேட்ரு. தேவன் நம்மோடு கூட இருக்க மாட்டார். மனிதர்கள் இருப்பாங்க, பல பெரிய ஆட்கள் இருப்பாங்க, இவங்க இருப்பாங்க, அவங்க இருப்பாங்க. நம்மை வானத்தை முன்பை உண்டாக்கின தேவன் நம்ம இடத்துல நிற்கணும், நம்மோடு கூட வரணும். அதுதான் இயேசு சொன்னார், நானே வாசல். நான் தான்ப்பா வாசல், என் வழியாக ஒருத்தன் பிரவேசிதான் அங்கே ரட்சிக்கப்படுகிறான். அப்போ இந்த காலை வேளையில் நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். நான் தேவனுடைய வாசல் வழியாய் பிரவேசித்து, தேவனுடைய வாசலுக்குள் பிரவேசித்து நான் உட்பிரவேசித்துட்டு அங்கே நன்மையும் கிருபையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆசீர்வாதத்தை நான் ஒரு பொழுது இழந்துவிடக்கூடாது என்கிற உணர்வோடு கூட இன்றைய நாளை ஆரம்பிப்போம். நான் இயேசு கிறிஸ்துவின் வாசலுக்குள் இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் அவருடைய வசனத்தினால் திருப்தி அடைகிறேன், ஆதலால் நான் அவருக்குள் வளருகிறேன் என்கிற நிச்சயத்தோடு நாம் நிலை நிற்கும் பொழுது நம்மை போல் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஒருவரும் இருக்க முடியாது. ஆமென்.